ஓகே. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். எமது 2025ஆம் ஆண்டுக்கான பொத்துவில் டு பாசிக்குடா என்ற சென்ற வருட நிகழ்வு இம்முறை பாசிக்குடா டு பொத்துவில் என்ற தலையங்கத்தின் கீழ் நடைபெற இருக்கின்றது. இது எமது ரைடர்ஸ் அப் கழகத்தின் ஒரு அடையாளம், சிக்னேச்சர் ரைடு என்று அழைக்கக்கூடிய ஒரு அடையாளம். நாங்கள் ஏன் இந்த P2P என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை நடத்துகின்றோம் என்ற ஒரு தெளிவும் எங்களது இதற்கான மேலங்கி அறிமுகமும் தான் இந்த நிகழ்வின் பிரதான நிகழ்வாக இருக்கும். P2P என்பது கிழக்கு மாகாணத்தில் உள்ள 2 சுற்றுலா தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு சைக்கிள் ஓட்ட நிகழ்வு. சென்ற வருடம் எங்களது முதலாவது நிகழ்வு பொத்துவிலிருந்து பாசிக்குடா வரை 150 கிலோமீட்டர் கொண்டதாக அமைந்திருந்தது. அதில் 30க்கு மேற்பட்ட இலங்கை மற்றும் உலக நாடுகளைச் சேர்ந்த பலர் கலந்திருந்தனர். அதே போல இம்முறை அது மறுதலையாக பாசிக்குடாவிலிருந்து பொத்துவில் அருகம்பையில் நிறைவேறும். கடந்த ஜூன் மாதம் நாங்கள் இதற்கான விண்ணப்பங்களை கோரி கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் முடிவு தேதிக்கு வந்தது. இதுவரை 56 பேர் இதில் பதிவு செய்துள்ளார்கள். இந்த 56 பேரில் 2 வெளிநாட்டவர்கள், ஒரு யூகேயை சேர்ந்த ஒரு பெண்மணி, யூகேயை சேர்ந்த இன்னும் ஒரு இலங்கை ஆடவர். அது தவிர இலங்கையின் சகல பக்கங்களிலும் இருந்து கலந்து கொள்ளக்கூடிய இனங்களையும் சேர்ந்த சைக்கிள் ஓட்ட சகோதரர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சைக்கிள் ஓட்டம் என்பது எங்களது பிரதான நோக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் சைக்கிள் ஓட்டத்தை 2 வகையாக கொண்டுள்ளார்கள். ஒன்று எலைட் சைக்கிள் ஓட்டிகள். எலைட் சைக்கிள் ஓட்டிகள் என்று சொல்பவர்கள் பிரதானமாக சைக்கிள் ஓட்டத்தை அவர்கள் தொழிலாக கொண்டவர்கள். உதாரணமாக முப்படையைச் சேர்ந்த சைக்கிள் ஓட்டிகள். அவர்களது தொழிலாகவே இருக்கும். அவர்கள் சதாவும் சைக்கிள் பயிற்சி எடுப்பது, சைக்கிள் ஓடுவது, இலங்கை சார்ந்த பிரதானமான சகல சைக்கிள் ஓட்டங்களையும் அவர்கள் படை சார்பாக அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். அவர்கள் தவிர்ந்த சாதாரணமாக சைக்கிள் ஓட்டிகளுக்கான போட்டிகள் இலங்கையில் நடைபெறுவது அரிது. அவ்வாறு நடைபெற்றாலும் எமது வடகிழக்கை சார்ந்த ஒரு சைக்கிள் ஓட்ட போட்டி இதுவரை ஒரு நாங்கள் சொல்லக்கூடிய ரோட் பைக் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கான ஒரு போட்டி இதுவரையும் நடைபெற்றதில்லை. அதை மையமாக கொண்டுதான் எங்களது கழகம் இந்த P2P என்ற நிகழ்வை ஆரம்பித்தது. நாங்கள் ஏன் P2P என்று ஆரம்பிக்க வேண்டும், அதன் நோக்கம் என்ன என்றதற்குரிய விடை அனைவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான காரணம், சைக்கிள் ஓட்டத்தை எங்களது உடற்பயிற்சிக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு கருப்பொருள் தான் ரைடர்ஸ் ஆப் சைக்கிளிங் கழகம் வடகிழக்கை மையப்படுத்தி உருவானது. நாங்கள் எங்களது உடற்பயிற்சிக்காக இணைந்த ஒத்த கருத்துள்ள நண்பர்களாக பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இலங்கையில் நடைபெறுகின்ற சில முக்கிய போட்டிகளில் எங்களது கழகத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணக்கரு உதயமாகி முதலில் நாங்கள் ரேஸ் த பேர்ல் என்று சொல்லக்கூடிய இலங்கையின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரையான 612 கிலோமீட்டரை 5 பேர் 24 மணி நேரத்துக்குள் கடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டோம். அந்த முதலாவது நாங்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் எங்களது கழகம் 5ஆம் இடத்தை பெற்றாலும் 2வது தடவை நாங்கள் 2 கழகங்களாக அதில் கலந்து கொண்டு ஒரு குழு அந்த 2ஆம் இடத்தையும் 2வது குழு 4ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது. அது எங்களுக்கு குறுகிய காலத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு வெற்றியாகவே அமைந்தது. அந்த வெற்றியும் அந்த பங்களிப்பும் எங்களது கழகத்தின் நிலையை இன்னும் ஒரு படி மேலே இட்டு சென்றது. அதுவே இன்று P2Pக்கான ஒரு அடித்தளமாகவும் இருந்தது. இதனை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், எமது பிரதேசத்தில் நாங்கள் சைக்கிள் ஓட்டுவது எங்களுக்காக மட்டுமில்லாமல் சைக்கிள் ஓட்டத்தை ஒரு உடற்பயிற்சியாக செய்யலாம் என்பதை எமது சமூகத்துக்கு நாங்கள் ஒரு கருத்தாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். இது தவிர பாடசாலை மத்தியில் உள்ள எங்களது பாடசாலை சிறார்களுக்காக சைக்கிள் ஓட்டத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், சைக்கிள் ஓட்டத்தை ஒரு பழக்கமாக அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் என்றுமே ஒரு முனைப்பாக இருக்கின்றோம். அதற்காக டாக்டர் காண்டிவன் அவர்கள் தலைமையில் யாழ் ஹிந்து கல்லூரியில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ் ஹிந்து கல்லூரியில் வருடம் மாணவர்களுக்கான ஒரு சைக்கிள் ஓட்ட போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது, பாடசாலை செய்கின்றது. அதுபோல்
2022ஆம் ஆண்டு கல்முனை கார்மல் ஃபட்டிமா கல்லூரியில் எமது கழகம் சென்று அந்த மாணவர்களுக்காக ஒரு கருத்தரங்கை செய்து அவர்களுக்கு சைக்கிள் ஓட்டத்தின் முக்கியத்தை விளங்கப்படுத்தியது. அதனை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஒரு இருந்த போதும் காலம் தொடர்ச்சியான கொரோனாவில் ஏற்பட்ட தாக்கங்கள், இலங்கையின் பொருளாதார நிலைமையின் காரணமாக அது கைவிடப்பட்டிருந்த போதிலும் மீண்டும் அதை நாங்கள் கையில் எடுத்துள்ளோம். இதற்கு அப்பால் பைக் டு ஒர்க் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒரு குறுகிய தூரம், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சைக்கிளில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கருப்பொருளையும் வலியுறுத்தி வருகின்றோம். கொரோனா காலத்தில் பெட்ரோல் எரிபொருட்கள் தட்டுப்பாடான நிலையில் பெரும்பாலானவர்கள் சைக்கிளே பாவித்தார்கள். மீண்டும் அவர்கள் அனைவரும் முருங்கை மரத்தில் ஏறியது போல் வேதாளம் தமது மோட்டார் வண்டிகளுக்கு மாறிவிட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் இதனை வலியுறுத்துகின்றோம். இதற்கு அப்பால் கார்பன் திணிவு எங்களது சமூக சூழல் மண்டலத்தில் அதிகரிப்பதையும் நாங்கள் ஒரு கருப்பொருளாக எடுத்துள்ளோம். குறுகிய தூர மோட்டார் பாவனைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நாங்கள் சைக்கிளில் பாவிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு கருப்பொருள். இதன் மையப்பொருள்களாகவே நாங்கள் எங்களது கழகத்தை கட்டுமானம் செய்துள்ளோம். இதற்கு அப்பால் தொற்றா நோய் என்று சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ், குறிப்பாக நமது தற்போதைய சூழலில் காணப்படுகின்ற சீனி நோய், இதய வருத்தங்கள், மூட்டு வருத்தங்கள், சில வகை புற்றுநோய்கள், இந்த தொற்று நோய்கள் கூட உடற்பயிற்சியால் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுவதாக தற்போதைய ஆய்வுகள் கூறுவதால் அதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவை நிறுவனத்தினோடு இருந்து பல அவேர்னஸ் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு விழிப்புணர்வு ஊட்டல் நிகழ்வாக சமூகத்திற்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றோம். அதன் விளைவாக இன்று காண முடியும், காலையில் நாங்கள் சைக்கிளுக்கு போகும்போது முன்னர் ஒருபோதும் இல்லாதவாறு பாதைகளின் இருமடங்கிலும் எந்த பக்கம் போனாலும் சரி அவருக்கு உரிய மாதிரி அவர்களுக்கு ஏற்ற வசதிகளோடு பலர் சைக்கிளை பயிற்சியாக காலையில் மேற்கொள்கின்றார்கள். ஆக குறைந்தது காலை பயிற்சிகளில் நாங்கள் ஈடுபடும் போது ஒரு 30-40க்கு அதிகமான ஆட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது இங்கு மட்டுமில்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட எங்களது நீண்ட தூர பயணங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் இட்ட கருவும் ஒரு காரணம். இப்போது உள்ள சோஷியல் மீடியா யுகத்தில் எங்களுக்கு தெரியாதவர்கள் கூட எங்களை ஃபாலோ பண்ணுவது, எங்களை பார்ப்பது, அவர்கள் இதனை மேற்கொள்வது என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு சிறு உதாரணமாக கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு இலங்கையை சுற்றி ஈகோ சைக்கிளிங் என்ற ஒரு குழு வந்தது. அதில் அதனை ஏற்பாடு செய்தவர் டிஎம் ரத்நாயக்கா. அவர் எனக்கு முன்பின் எந்த அறிமுகமும் இல்லை. அவர் ஒரு மாதத்துக்கு முதலே எனக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவை இட்டிருந்தார், இன்பாக்ஸ் பண்ணியிருந்தார். அதில் கலையில் நாங்கள் இத்தனாம் தேதி 12ஆம் தேதி நாங்கள் உங்களோட ஏரியாவை கடக்கிறோம், எங்களை நீங்கள் வெல்கம் பண்ணணும், நான் பார்த்த வகையில் அறிஞ்ச வகையில் உங்களோட கழகம்தான் அந்த ஏரியாவில் உள்ள லீடிங் கழகம், ஆகவே நாங்கள் உங்களை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி அது மாதிரி நாங்கள் கழகத்தில் முடிவெடுத்து அவங்கள போய் மட்டக்களப்பிலிருந்து கூட்டிகிட்டு வந்து பெரிய ஒரு வெல்கம் ஒன்று செய்து அவங்கள அனுப்பினோம். அப்படி இந்த சமூக வலைத்தளம் எங்களை பல தளங்களுக்கு இட்டு சென்றிருக்கு. அதுபோல் இன்றைக்கு எங்களுக்கு P2Pக்கு ஆதரவு அளிக்கின்ற பல சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால், எங்களது P2P நாங்கள் ஆரம்பித்தது நோக்கம் எமது பிராந்தியத்தில் அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து சைக்கிள் ஓடக்கூடிய சைக்கிள் பாவனையாளர்கள், ரோட் பைக் பாவிக்கக்கூடிய எலைட் ரைடர் அல்லாத அமெச்சுவர் ரைடர்ஸ் மற்றும் நான் ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ் எங்களோட கலந்து கொண்டு இந்த முறை ஒரு 50க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு ஒரு பாரிய மாற்றத்தை எங்களோட சமூகத்தில் ஏற்படுத்த வேணும் என்றுதான் எங்களோட பிரதான நோக்கம்.
எவ்வகையில் அது ஏற்படுத்தும் என்று சொன்னால், இவங்க ஏன் இந்த சைக்கிள் ஓட்டுறாங்க என்ற கேள்விக்கு விட இவங்க எல்லாருமே பயிற்சிக்காக சைக்கிளை எடுத்து சைக்கிள் பயிற்சி செய்து அதே இந்த கழகம் ஒரு போட்டியாக நடத்துது. இதில் பல இனத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் கலந்து கொண்டு இதை எங்கட பகுதியில் கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போது அது மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும். அதுதான் எங்களோட வெற்றியாக இருக்குது. இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த P2Pயை இன்று வந்து நிறுவி 2வது வருடமாக இதை நாங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக நடத்துறதுக்கு செய்கிறோம். இந்த நிகழ்வில் இந்த அதுக்குரிய மேலங்கியை இன்று நாங்கள் அறிமுகம் செய்கிறதும் அந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு பத்தினியாளர் மாநாடும் தான் இது. இந்த நிகழ்வில் நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த இதற்கு அப்பால் சில எங்களோட புலனுக்கு அகப்படாத சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இலங்கையில் பல பகுதியிலையும் இருந்து எங்களோட பகுதிக்கு சைக்கிளோட வாரவங்க வந்து பெருமினே வந்து சைக்கிள் ஓடி போட்டு அவங்க போகிறதில்லை. அவங்க வாரத்தால் ஒரு வருமானம் ஒன்று லோக்கல் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கும். ஹோட்டல்களில் அவங்க ஒரு 50-60 பேர் அவங்கள கூட்டிக்கிட்டு வாராக்கள், அவங்களுக்கு குரூவாக வாராக்கள் என்று அவங்க தங்குற ஒரு லோக்கல் ஒரு டூரிசம் வளரும். அவங்களுக்கு இதை பிடிச்சி போனால் அவங்களோட ஃபேமிலி வரும். இது தவிர அவங்க வாரவங்க வந்து எங்களோட சோஷியல் இன்டராக்ஷன் ஒன்று இருக்குது. சோஷியல் இன்டராக்ஷன் சொல்கிறது இப்போ சமூக நல்லிணக்கம் வந்து இலங்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இப்போ இந்த முறை நடைபெறுகின்ற இந்த P2Pயில் 50க்கும் அதிகமானவரில் ஒரு 35க்கு மேற்பட்டவர்கள் சிங்கள சகோதரர்கள், அதில் 3 சிங்கள பெண்மணிகள். இப்போ அவங்க வந்து இந்த சைக்கிள் ஓடுறது மட்டும் இல்லை, அந்த சைக்கிளில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மற்ற இன ஆக்களோட அவங்க பார்ப்பாங்க, எங்களோட கல்ச்சரை பார்ப்பாங்க, எங்களோட நெருங்கி பழகுவாங்க. இதால் வந்து ஒரு சமூக நல்லிணக்கம் வரும். உதாரணத்துக்கு எங்களோட கழகத்தில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சகோதரர் ஒரு தரம் எங்களோட வந்து அந்த P2P ஓடிட்டு எங்களோட கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு முஸ்லிமாக்கள் சம்பந்தமாக காட்டப்பட்ட பிம்பம் வேறு, இப்போ நான் பார்க்குற நீங்கள்லாம் வேறு என்று சொல்லி, இதை நான் ஒரு இன ரீதியாக சொல்லலை, ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்படியே அந்த அரசியல்வாதிகளால் அந்த சில விஷமமான கருத்துக்கள் பரப்பப்பட்டு இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வின்மை இருக்குது. அது கூட இப்படி ஒரு நிகழ்வால் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதே போல் இந்த விளையாட்டோட சேர்ந்த சில விளையாட்டுகளில் விருத்திகள் இருக்குது. நாங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே வந்து எங்களோட கிழக்கு மாகாணத்தில் விளையாட்டு அமைச்சர் செயலாளரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நாங்கள் கதைச்ச வகையில் அவங்க மிகவும் இதை விரும்புவதாகவும் அவர் வந்து இதில் ஒரு பங்குதாரராக இருக்க விரும்பினார். ஆனால் அவங்களுக்கு மாகாண மட்ட நிகழ்வுகள் வந்து 8, 9, 10 நடைபெறுவதால் தனக்கு வர இயலா என்று சொல்லியும் அதற்கு அவர் மனவத்தத்தை தெரிவித்ததோடு அடுத்த நிகழ்வுகளுக்கு நான் கட்டாயம் பங்களிப்பு செய்வேன் என்று சொன்னார். அதே போல் கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையில் இருக்கிற ப்ரொவின்ஷியல் டைரக்டர் அவரை தொடர்பு கொண்ட போதும் அவங்களுமா தான் சொன்னாங்க, இது வந்து ஒரு சுற்றுலாவுக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஒரு நன்மை, இதே அடுத்த வருடங்களில் இருந்து நாங்கள் உங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு இருக்கிறோம் என்ற விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அது மாதிரி ஹோட்டல்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எங்களுக்கு உதவி செய்கிற 2 ஹோட்டல்கள் இருக்குது. மெரினா ஹோட்டல் ஆரம்பித்து எங்களோட 5 ஸ்டார் ஹோட்டலில் முடியுது. அவங்களும் வந்து இது ஒரு வகையில் எங்களுக்கு அவங்க ஒரு விட்டு கொடுப்பதோடு தான் இந்த செய்து தராங்க. அதில் வந்து அவங்களுக்கும் வந்து அந்த லோக்கல் டூரிசம் வளர்கிறதுல எல்லாருக்குமே விருப்பம். இதை தாண்டி இந்த சீசன் ஆகஸ்ட் வந்து கிழக்கு மாகாணத்தில் இந்த பாசிக்குடா மற்றும் அருகாம்பே 2 இடத்துலையும் சீசன் பீரியட் இது. இந்த சீசனால் அவங்க நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபாரினர்ஸுக்கு கூட இது ஒரு உந்து சக்தியாகவும் இதாக, ஏன்னா அவங்க வந்து டூர் டி ஃப்ரான்ஸ் போன்ற பெரிய நிகழ்வுகளை கண்டவங்க, அவங்க இப்படி அதாவது கொழும்பிலிருந்து தலைநகரத்திலிருந்து இவ்வளோ தூரத்தில் உள்ள இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா என்று சொல்கிறது அவங்க யோசிச்சிருக்க ஒரு விஷயம். அதே டைமில் எங்கட இந்த நிகழ்வுக்கு அடுத்த நாள் வந்து
அருகாம்பையில் வந்து ஹாஃப் மரதன் அவங்க வருடம் நடத்துகிற ஹாஃப் மரதன் நடக்குது. அதுக்கும் ஒரு பெரிய ஒரு கிரவுட் அங்கே வருகுது. ஆகவே இது ஒரு பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த ஒரு சீசனை மையப்படுத்தின ஒரு நிகழ்வாக தான் இந்த முறை நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் வெற்றி எங்களை இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு இட்டு செல்லும். எங்களோட கழகத்தின் நோக்கங்களை எங்களுக்கு இன்னும் முன்னேற்றத்துக்கு அமைவாக இருக்கும். இதை பார்த்து இன்னும் பலர் வந்து இந்த சைக்கிள் ஒரு விளையாட்டாகவும் அதை தாண்டி ஒரு உடற்பயிற்சியாகவும் செய்கிறது எங்களுக்கு ஒரு எங்களோட முயற்சியை எந்த இடத்துல யார் செய்தாலும் அது எங்களுக்கு ஒரு வெற்றியாக அமையும் என்றது தான் இதில் கருத்து. இப்போ காத்தாங்குடியிலிருந்து அந்த எக்கோ சைக்கிளிங் வந்த அந்த தினத்தில் வந்து 3 நண்பர்கள் அவங்க இப்போ சைக்கிளோட தொடங்கி ஒரு 2-3 மாதம்தான் அவங்க அந்த அந்த அலையோடையே சேர்ந்து இங்கே வந்துட்டாங்க, ஓடியே வந்துட்டாங்க. அவங்க ஒரு 20 கிலோமீட்டரை விட கூட ஓடி இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் ஓடி வந்து அவங்களோட சேர்ந்து பயணிச்சு இருந்துட்டு பிறகு எங்களோட கதைச்சிட்டு அவங்களுக்கு திரும்ப போகிறதுக்கு லேட் ஆகிட்டு 9-10 மணியாக போயிட்டுது. அப்போ சைக்கிளை வச்சுட்டு போய் ஈவினிங் வந்து எடுத்து போனாங்க. அவங்க அந்த உந்து சக்தி அவங்க இந்த முறை அந்த 3 பேருமே எங்களோட P2Pயில் அந்த ஃபன் ரைடு ஓடுறாங்க. இப்போ எங்களோட P2P வந்து 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்று ஃபன் ரைட், இலகுவான சவாரி. அது வந்து அமெச்சுவர் ஆன, அதாவது அந்த சைக்கிளிங்கையும் வந்து இலகுவாக பாவிச்சு கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குறதுக்காக நாங்கள் வந்து அது ஒரு 75 கிலோமீட்டர் கொண்டதாக பாசிக்குடாவில் இருந்து மருதமுனை நிறைவேறுவதாக ஒரு கேட்டகரியும் ஒரு வகையும், அடுத்த 2 கேட்டகரி வந்து பாசிக்குடாவில் ஆரம்பித்து பொத்துவில் அருகம்பையில் நிறைவேறும். அது வந்து 150 கிலோமீட்டர். அது 40 வயதுக்கு மேற்பட்டாக்கள் ஒரு குழுவாகவும் 40 வயது கீழ்ப்பட்ட ஒரு பிரிவாகவும் வந்து 3 பிரிவு இதில் வந்து நாங்கள் வகைப்படுத்தியிருக்கிறோம். அந்த 3 பிரிவுக்குமாக மொத்தம் எங்களுக்கு 50 மேற்பட்ட ஒவ்வொரு பிரிவிலையும் சுமார் ஒரு 17-18 என்ற வீதத்தில் வந்து போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பாசிக்குடா மெரினா ஹோட்டலுக்கு முன்றலில் 5 மணிக்கு ஆரம்பமாகி ஃபன் ரைட் வந்து மருதமுனையில் புர்ஹான்ஸ் அவங்களோட இடத்தில் 75 கிலோமீட்டர் நிறைவு பெறும். மற்ற 40 மேற்பட்ட வகையினரும் 40 கீழ்ப்பட்ட 150 ஓடுறார்கள். அவங்களோட பயணத்தை தொடர்ந்து போய் அருகாம்பே ரைஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னுக்கு அவங்களோட டெட்லைன் இருக்கும். அவங்க அதை வந்து நிறைவு செய்வாங்க. இதில் வந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தாங்கள் பதிவு செய்த தூரங்களை நிறைவு செய்த எல்லாருக்குமே வந்து ஒரு மெடலும் சர்டிஃபிகேட்டும் வழங்கப்படும். போடியம் வின்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய சாம்பியன், ஃபர்ஸ்ட் ரன்னர்ஸ், செகண்ட் ரன்னர்ஸுக்கு ட்ராஃபி வழங்கப்படும். இதற்கு அப்பால் 3 சாம்பியன்ஸுக்கும் வந்து 50,000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்ஸ் வழங்கப்படும். அவங்க வந்து அந்த வவுச்சர்ஸை வந்து ட்ரீம் பைக்ஸில் ஒரு பின்னரல் பைக் கொண்டு வாங்கணுன்னு சொன்னால் அவங்களுக்கு 50,000 ரூபா அதுக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும். அப்போ அந்த ஃபஸ்ட் 3 கட்டங்களுக்கும் அவங்களுக்கு வந்து 50,000 ரூபா வவுச்சர்ஸ் வந்து வழங்கப்படும். இது தவிர எங்களுக்கு இதை தாண்டி நிறைவேற்ற அனைவருக்கும் ஒரு மதிய போஷண விருந்து பிரச்சாரம் நடைபெற்று இது ஒரு பரந்துபட்ட ரீதியாக பல மீடியாவுக்கு முன்னிலையில் ஒரு அவார்ட் செரமனி நடைபெற்று தான் இந்த நிகழ்வு நிறைவேறும். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் மற்ற பகுதிகளுக்கு போனால் என்ன நடக்கும்னு சொன்னால் அது பெரும்பாலும் ஸ்டாண்டர்ட் பைக் தான் ஓடுவாங்க. ஓடி முடிஞ்சால் 6 ஃபஸ்ட்டு செகண்ட்னு பார்த்து அவ்வளோதையே கூப்பிட்டு அவ்வளோதையே கொடுத்துட்டு காசோ ஏதோ கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க வந்து ஒரு வார ஆக்களை வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்கள ஒரு நல்ல வகையில் உபசரித்து அவங்க கலந்து பேசி அப்படி ஒரு விஷயம் செய்கிறதில்லை. இது எல்லாத்திலும் தொகுப்பாமல் நாங்களும் கலந்து கொண்டு பல போட்டிகளில் வந்து நாங்கள் போவோம். அதில் எங்களுக்கு போடியதை கூப்பிடுவாங்க. அதோட எங்களை அவங்காரோ நாங்காரோ எங்களோட வேலையை நாங்கள் பார்த்துக்கு வரணும். நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் எங்களை நம்பி இந்த போட்டிகளை கலந்து கொள்ள வர எல்லாருமே எங்களோட இருந்து உண்டு குடித்து உபசரித்து அந்த நாளை அவங்க என்ஜாய் பண்ணி போகணுமென்ற வகையில் தான் நாங்கள் இந்த P2Pயை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறையும் எங்களோட P2P வந்து வெற்றி பெற நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ரைடர்ஸ் ஹப் என்று சொல்லக்கூடிய இந்த சைக்கிளிங் கழகமானது சுமார் 10 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையில் குறிப்பாக வடகிழக்கில் ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு சைக்கிளிங் கழகமாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கையிலும் இது ஒரு பேர் போன ஒரு கழகமாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு P2P என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை ஆரம்பித்து அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நடாத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சென்ற வருடம் P2P நிகழ்வு பொத்தியில் தொடக்கம் பாசிக்குடா வரை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இம்முறையும் இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய P2P நிகழ்வு எதிர்வருகின்ற சனிக்கிழமை 9ஆம் தேதி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது பாசிக்குடாவில் ஆரம்பித்து அருகம்பையில் முடிவடையும். சென்ற வருடத்திலும் பார்க்க இம்முறை மேம்படுத்தப்பட்ட பல வசதிகளை கொண்டு இந்த P2P நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ உதவி போன்றவை இம்முறை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பங்கு பெற்றக்கூடியவர்கள் சைக்கிள் ஓட்டத்தில் பங்கு பெற்றக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற ஏதாவது பாதைகள் காரணமாக ஏற்படக்கூடிய பாதைகளுக்கு உடனடியாக மருத்துவ உதவிகளையும் தேவையான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பதற்காக ஆம்புலன்ஸ் வசதியுடன் கூடிய மருத்துவர்களை கொண்ட ஒரு விசேட குழு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டும். கழகமானது விளையாட்டினூடாக சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இதன் ஒரு முக்கிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இக்கழகத்தில் பல்வேறு இனத்தவர்களையும் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட இக்கழகம் கழகமாக இருப்பதோடு இது பல்வேறுபட்ட அடைவுகளை அடைந்துள்ளது என்பதை நாங்கள் சைக்கிளிங் வளமையாக செல்லும் பொழுது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு இந்த சைக்கிளிங் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு அன்றைய தினம் பிரயாணம் செய்யக்கூடிய பிற வாகன சாரதிகள் உட்பட அனைவரும் இந்த சைக்கிள் ஓட்டத்தை பாதுகாப்பாக சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு உங்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் மற்றும் பார்வையாளர்களாக சைக்கிள் ஓடுபவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த குறிப்பிட்ட தங்குமிடங்களை தற்காலிக தங்குமிடங்களை கொண்ட இடங்களிலும் மற்றும் பாதை ஓரங்களிலும் பொதுமக்களாகிய நீங்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு 2025ஆம் ஆண்டுக்குரிய P2P நிகழ்வானது சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி முடிக்கின்றேன். நன்றி.